ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பாஸ்கா 3ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 8 முதல் 15 முடிய. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும், சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும், சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வர அவரை பிடித்து தலைமைச் சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 22 29 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அப்பம் பலுகுதல் பற்றிய நிகழ்ச்சியை ஒத்தமை நற்செய்தியாளர்கள் தருவதற்கும் யோவான் நற்செய்தியாளர் தருவதற்கும் இடையே ஒரு முக்கியமான வேறுபாடு உண்டு. ஒத்தமை நற்செய்தியாளர்களின் கருத்துப்படி, இயேசு நெடுநேரம் போதித்த பின்பு மக்களின் பசியை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு அப்பம் பலகினார். மார்க் 6:34 மற்றும் 35, லூக்கா 9வது பிரிவு 11 மற்றும் 12 வசனங்கள். ஆனால் யோவான் நற்செய்தியின்படியோ இயேசு அப்பம் பலுகிய பின்பே வாழ்வு தரும் உணவு பற்றி போதிக்கலானார். இந்த வேறுபாட்டை சுட்டிக்காட்ட காரணம் என்ன? ஒரு பக்கம் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் வயிற்றுக்கு உணவை விட செவிக்கு உணவு முக்கியமானது என்பதை எடுத்துரைக்கின்றனர். வள்ளுவர் கூட
செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னொரு பக்கம் யோவான் நற்செய்தியாளரின் கருத்துப்படி வயிற்றுக்கு உணவு ஈன்று வயிற்று பசியை போக்கினால் மட்டுமே மக்கள் வாழ்வின் அடுத்த கட்ட தேவைகள் குறித்து அக்கறைப்படுவர். வயிற்று பசியோடு வருகின்ற மனிதர்களிடம் இறையாட்சி பற்றிய ஆழமான ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்களது கவனம் வயிற்றில்தான் இருக்குமேயொழிய போதனையின் மீது அல்ல. ஒரு கவிஞர் இவ்வாறு சொல்கின்றார்: பசியோடு இருப்பவன் நிலவை பார்த்தால் கூட அதை வட்ட வடிவ அப்பத்துண்டாகத்தான் பார்ப்பான் என்று சொல்கின்றார். ஆபிரகாம் மாஸ்லோ என்ற உளவியலாளர் மனிதர்களது தேவைகளை கீழ்க்கண்டவாறு வரையறுக்கின்றார். மனிதர்களது முதல் தேவையாக இருப்பது அடிப்படை தேவைகள், அடுத்து பாதுகாப்பு தேவைகள், அடுத்தபடியாக உளவியல் மற்றும் அன்பு தேவைகள், அடுத்தபடியாக சுயமதிப்பு தேவைகள், இறுதியாக ஆன்மீக தேவைகள் என்று அவர் சொல்லுகின்றார். முழு மனித மற்றும் முழு நிறைவான வாழ்விற்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றாலும் அடிப்படை தேவைகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பற்றி கவலைப்படாமல் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவதால் பயன் எதுவும் விளையப் போவதில்லை. அது மனிதர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை. வேறு வகையில் சொல்லப்போனால் மனிதர்கள் பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் வாடுகின்ற பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளில் கவனம் செலுத்தாமல் ஆன்மீக கொண்டாட்டங்களில் மூழ்கி போயிருந்தோம் என்றால் அது சரியற்றது மட்டுமல்ல, அவற்றினால் அதிக பயனும் விளையப் போவதில்லை. அதே வேளையில் இங்குள்ள இன்னொரு சிக்கல் என்னவென்றால், பல மனிதர்கள் அடிப்படை தேவைகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு அவற்றை பூர்த்தி செய்வதிலேயே தங்களது சக்தியையும் ஆற்றலையும் செலவழித்துவிட்டு அவற்றை தாண்டி செல்லாத நிலையாகும். இதையே இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மக்களின் பசி கண்டு அதை பூர்த்தி செய்தார் இயேசு. மக்களோ அதற்காக மட்டுமே இயேசுவை தேடி வர ஆரம்பித்தனர். அதையும் தாண்டி தங்களுக்குள் இருக்கும் ஆழமான தேவைகளை இயேசு பூர்த்தி செய்ய வல்லவர் என்ற கண்ணோக்கில் அவரை தேடி வரவில்லை. இன்றும் கூட நம்மில் பலர் இறைவனை தேடி ஆலயத்திற்கு வருவது இறைவன் நம் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்வார் என்பதற்காக அல்ல, மாறாக பணம், பொருள், வசதியான வாழ்வு, வேலைவாய்ப்பு போன்ற தொடக்க நிலை தேவைகளுக்காக மட்டுமே. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதால் மட்டுமே வாழ்க்கை முழு மகிழ்ச்சியாக மாறிவிடாது என்கிற தெளிவு எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் நமது ஆன்மீக வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுகொண்டோம் என்று பொருள். கடவுள் ஒரு நாள் கடை ஒன்றை திறந்தாராம். வாழ்வின் கடை என்று அந்த கடைக்கு பெயரிட்டார். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அவசியமான அத்தனையும் தன் கடையில் கிடைக்கும் என்று விளம்பரம் வேறு செய்தார். கூட்டம் நிரம்பி வழிந்தது. கடையின் உட்புறமாக அமைதி, அன்பு, உறவு, நீதி என்று அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய பெயர்கள் ஆங்காங்கு தொங்கிக் கொண்டிருந்தன. நிரம்பி வழிந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் கடவுளிடம் இவ்வாறு கேட்க ஆரம்பித்தனர்: மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அவசியமான அத்தனையும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்களே, கொஞ்சம் தங்கம் கிடைக்குமா என சிலரும், நிறைய பணம் கிடைக்குமா என வேறு சிலரும், நாங்கள் தேடுகிற புகழும் பதவியும் கிடைக்குமா என இன்னும் சிலரும் கேட்டு நச்சரித்தனர். கடவுளோ அவையெல்லாம் மகிழ்வையும் வாழ்வையும் உங்களுக்கு தரப்போவதில்லை என்று சொன்ன பொழுது மக்கள், உமக்கு உலகத்தின் போக்கே தெரிந்திருக்கவில்லை என்று முணுமுணுத்து கொண்டே திரும்பச் சென்றார்களாம். அன்புக்குரியவர்களே, அழியாத வாழ்வை தரவல்ல இறைவனிடம் வெறும் அழிந்து போகக்கூடிய பொருட்களை மட்டும் கேட்பது சரியா என்று சிந்திப்பது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது அடிப்படை தேவைகள் அவசியமானவை என்றாலும் அவற்றிற்குள்ளேயே சிக்கிக்கொள்ளாத வரத்தை எங்களுக்கு தருவீராக. ஆமேன். இயேசுவே, உம்மில் யாம் வாழ்வோம். ஆண்டவரே,
எதிரிகள் முன்பிலும் பயமின்றி நின்றார், உமகிமையை முகத்தில் காட்டினார். உயிரின் உணவே இயேசுவே, உம்மில் யாம் வாழ்வோம். ஆண்டவரே, உம் சாட்சியாக வாழ்ந்திடுவோம். உம்மையில் நிலைத்திடுவோம். அப்பம் தேடி வந்தோம் ஆண்டவரே, அழிவில்லா வாழ்வு நீரே தந்தீர். உம்மை நம்புவதே உண்மை வாழ்வை எமக்கு தரும். உயிரின் உணவே இயேசுவே, உம்மில் யாம் வாழ்வோம். ஆண்டவரே, உம் சாட்சியாக வாழ்ந்திடுவோம். உம்மையில் நிலைத்திடுவோம். சாவின் பயம் வந்தாலும் தூய ஆவி எம்மில் இருப்பதா, பயம் இல்லை, கவலை இல்லையே. உயிரின் உணவே இயேசுவே, உம்மில் யாம் வாழ்வோம். ஆண்டவரே, உம் சாட்சியாக